ஹாய் யோஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2024-25 சென்னை வேளச்சேரியில் இருக்கிற குருநானக் காலேஜில் இருந்தால் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? குருநானக் காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா? இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் வெப்சைட் பார்த்திங்கன்னா gurunanakcollege.edu.in இதான் வெப்சைட்டு. ஓகேங்களா? அது நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் 24-25 அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இதில் வந்து அட்மிஷன்ஸ் பேஜில் ஃபஸ்ட்டாக தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து மேண்டேட்ரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணவங்க தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, தென் நெட் பேங்கிங், யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸிங் ஃபீ, அதாவது ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீ கிடையாது. யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ, அதாவது டிசபிலிட்டி கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு காஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இன்கரெக்டாக இருந்தாலோ இல்லை ஏதாவது இஷ்யூஸ் வந்து அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேபிட்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது, டொனேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் கீழே மெயில் ஐடி நம்பர், கான்டாக்ட் நம்பர், என்கொயரி, நம்ம டைமிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எல்லா கோர்ஸஸ்க்குமே த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யூஜி கோர்சஸ் பார்த்துருவோம். யூஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டடில், ஓகேங்களா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இருக்குது. தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, தென் பிகாம் ஜென்ரல், தென் பிகாம் கார்பரேட் செக்டர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீமில் மார்னிங் 8 to 1 o'clock. சரிங்களா? தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைமாக பிரிச்சிருக்காங்க. 8 to 1 ஒரு ஷெடியூலும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில். அதுக்கப்புறம் 1:10 6:10 வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ், பிஏ சோஷியாலஜி, தென் பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், அண்ட் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, தென் பிஎஸ்சி data analytics, BCom general, BCom corporate secretaryship, BCom information system management, then BCom computer application, then BCom professional accounting. ஓகேங்களா? தென் அடுத்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ஸில் செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், தென் பிபிஏ பேச்சுலர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பிபிஏலேயே உங்களுக்கு ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் பிசிஏ, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிகாம் ஜென்ரல், தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிகாம் ஹானர்ஸ், தென் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், இந்த பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே யூஜி கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதேமாதிரி பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டடில் எம்ஏ எக்கனாமிக்ஸ், தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் எம்காம் ஜென்ரல் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து எம்ஏ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்சஸில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ, கீழே மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்சிஏ அவைலபிளாக இருக்குது. தென் டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அது எக்கனாமிக்ஸ், டிஃபென்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, காமர்ஸ், தென் தமிழ் பார்ட் டைம், தென் இங்கிலீஷ் பார்ட் டைம் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த 12th என்னென்ன குரூப்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும், என்னென்ன படிச்சிருக்கணும், இல்லை அது மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட்க்கும் சரி, செல்ஃப் சர்வீஸ் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் சரி, தனித்தனியாகவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஓகேங்களா, அதுவும் சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு வந்து 10th, 11th, 12th, தென் டிசி, தென் 6th to 10th கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தீங்கன்னா அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், தென் ஆதார் கார்டு, தென் பேங்க் டீட்டெயில்ஸ், லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, மைக்ரேஷன், பேரண்ட் இன்கம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டிசபிலிட்டி, இன்கேஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்விஸ்மேன், தென் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக விசா ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் அதே போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்னா யூஜி மார்க்ஷீட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு வந்து டெஃபினட்டாக அது ஒரு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் அதே மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது கைட்லைன்ஸஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கு சார்ஜஸ்க்கு வந்து உங்களுக்கு 50 rupees வரும் யூஜி ப்ரோக்ராமுக்கு. பிஜி ப்ரோக்ராம் வந்து 60 rupees வந்து கவர்மெண்ட் எய்டட்க்கு. தென் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம்னா யூஜி ப்ரோக்ராம் 200 rupees, தென் பிஜி ப்ரோக்ராம் 300 rupees உங்களுக்கு வரும். அதேமாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னால் உங்களுக்கு 500 rupees வரும், அதாவது MBA MCAக்கு. தென் SC/ST கேண்டிடேட் உங்கள் அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, தென் அதுக்கப்புறம் மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மு, ஓகேங்களா. ஆஃப்டர் 12th ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், தென் பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு, அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் இங்கே மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், சரிங்களா. அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து சரிங்களா கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸ் தான் எவ்வளோ பேர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். தென் அட்மிஷன்ஸ் ஃபுல்லாமே அப்ரூவல் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் தான். நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும் எல்லாமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ கேண்டிடேட்ஸோட பேரண்ட் கண்டிப்பாக அட்மிஷன் டைமில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். தென் பர்சன்ஸ் அது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் கேண்டிடேட் கண்டிப்பாக டெஃபினட்டாக வரணும், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ ஃபீஸ் அட்மிஷன் அப்போ நீங்கள் பே பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் பே பண்ணாமல் டிலே பண்ணாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அலகேட் பண்ணிடுவாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. தென் அப்ளை ஆன்லைன், ஓகேங்களா. அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு at present வந்து யூஜி ப்ரோக்ராம் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. யூஜி கிளிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்டு யூஜி அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுற பேஜுக்கு உங்கள் போயிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது தான். உங்களோட பாஸ்போர்ட் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் உங்கள் மெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது, அதான் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் நேம், உங்கள் நேம் அடிச்சிருங்க. தென் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா. அது அகைன் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, கரெக்டாக இன்ஃபர்மேஷன், மொபைல் நம்பர், ஆல்ரெடி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. தென் மெயில் கன்ஃபர்மேஷன் மெயிலே, ஏன்னா மெயில் எது கம்யூனிகேஷன்ஸ் வந்து எது முக்கியமான தேவையோ அதில் அகைன் ஒன்ஸ் அகைன் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை அதாவது ஓசிக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாது, கம்யூனிட்டி வந்து சீக்கிரத்துக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு, அதுக்கு வெக்கேஷனல் கேண்டிடேட் என்ன நீங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஷிஃப்ட்டில் என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற என்ன இது இல்லை ஜென்ரலாக வெக்கேஷனல் குரூப்பாக செக் பண்ணிக்கோங்க. தென் அதாவது காலேஜ் ஷிஃப்ட்டு, இவங்கள கவர்மெண்ட்டாக செல்ஃப் ஃபைனான்சிங் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் அதை கொடுக்கணும், ஓகேங்களா. சப்ஜெக்ட் வைஸ்க்கு ஃபில் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ஷோ த டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறது, சரிங்களா. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் இதுதான், சரிங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய இதுவாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு வந்து இது டேட் ஆஃப் பர்த் உங்கள் பாஸ்வேர்ட், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட 12th மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அட் ப்ரெசென்ட் ஜென்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட் இதெல்லாம் வந்து எதுவுமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, சரிங்களா. ஆஃப்டர் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து 3 days வந்து டெஃபினட்டாக டைம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். நீங்களும் உங்கள் மார்க்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த 3 days டைம் கொடுப்பாங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து வேளச்சேரியில் குருநானக் காலேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஜிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.